கோவையில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாமல் உள்ளது. இதனால் அந்த வழியாக கனரக வாகனங்கள் செல்லும் போது ரோட்டில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு விபத்தில் சிக்குவது அடிக்கடி நடக்கிறது. அந்த வகையில் மணியக்காரன் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாதாள சாக்கடை பணிகள் முடிந்து அதன் மீது புதிதாக ரோட் போடப்பட்டது. என்று அந்த வழியாக சென்ற லாரி திடீரென உண்டான பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. பள்ளத்திலிருந்து ரோட்டில் நீண்ட தூரத்துக்கு பிளவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அந்த இடத்தை ஒருவித பயத்துடனே கடந்து சென்றனர். இந்த விபத்து போலவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகம் அருகே உள்ள ரோட்டில் பள்ளம் உண்டாகி சிக்கிக் கொண்டது. உடையாம்பாளையம் பகுதியிலும் பாரம் தாங்காமல் ரோட் உள்வாங்கியது. அதிலும் ஒரு லாரி சிக்கியது. இப்படி பாதாள சாக்கடைகள் பணிகள் முடிந்த இடங்களிலெல்லாம் ரோட்டில் அடிக்கடி பள்ளம் உண்டாவது மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தரமில்லாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவதே இதற்கு காரணம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள்.